இல்ல, இல்ல. இப்ப அவரு அர்ச்சகர் ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் போகலைங்க. இப்ப பழனி கோயில்ல திருப்பணி நடைபெற்ற போது, ஆ அமைச்சர் சேகர் பாபு கருவறைக்குள்ள கால் வைத்து விட்டார். அதனால அதுக்கு தீட்டு கழிக்கணும் அப்படின்னு கோவை எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஆ வானதி சீனிவாசன். அவங்க இப்படியே அறிக்கை விட்டாங்க. இப்ப இளையராஜா வழிபடுவதற்கு தான் போயிருக்காரு. சரி நீங்க அவங்க சொல்றது போல, அத தாண்டி யாரும் வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு ஏதோ இசையமைத்து பாசுரம்லாம் பாடியிருக்காரு. ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு பக்தரு. அவரு உள்ளதான் வழிபட்டு போட்டுமே. என்ன இடிஞ்சா போயிரும். அவ்வளவு அவசரமாக வெளியேற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அவர்கள் வெளியேற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த பழக்கவழக்கம், மரபு இந்த பேச்செல்லாம் பூசி மெழுகுகின்ற ஒரு வேலை. சபரிமலையில கூட பழக்கவழக்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க பெண்கள் போனால் என்ன? அப்படின்ன பிறகு வந்தா தீட்டு. பெண்ணுக்கு தீட்டு இருக்கிறதுனால தான் உடல்ல என்று சொன்னாங்க.